கொலோசையர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் நம்முடைய சத்திய வார்த்தைகளுக்கு நேராக நாங்கள் வருகிறோம். தேவ ஆவியானவர் சத்திய வசனங்களை கொண்டு எங்களோடு பேசுகிறீர். கர்த்தாவே, நீர் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது, அது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோமே. கர்த்தாவே, அப்படிப்பட்ட ஆண்டவரே, உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளை கொண்டு தேவ ஆவியானவர் எங்களோடு பேசுகிறீர். கர்த்தாவே, எங்களுடைய இருளை வெளிச்சமாக்குகிறீர், எங்களுடைய விசுவாசத்தை பெருக செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தின் நன்மைகளை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். தேவனுடைய அற்புத செயலினாலே பாருங்க, நாம் ஒவ்வொருவரும் இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுதலையாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கிறோம். இது நம்மால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, தேவனுடைய கிருபை. பாருங்க, நம்முடைய முயற்சினால் அல்ல, நாம் செய்த நற்கிரிகளினால் அல்ல, நம்முடைய ஜபத்தினால் அல்ல, நம்முடைய உபவாசத்தினால் அல்ல. நிறைய பேருக்கு இது வழங்க மாட்டேங்குது. பாருங்க, ஏதோ இவங்க பண்ணின புண்ணிய கிரியைகள் மூலமாக தான் கர்த்தர் இவங்களை ரட்சித்தாரு, இவங்க ஏதோ நல்லவங்களா இருந்ததுனால கர்த்தர் இவங்களை ரட்சித்தாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. தப்பு. பாருங்க, நீங்கள் நல்லவங்களா இருந்திருக்கலாம் அல்லது பொல்லாதவங்களா இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் நல்லவங்களா இருந்ததுனால கர்த்தர் உங்களை ரட்சிக்கவும் இல்லை, நீங்கள் பொல்லாதவங்களா இருந்ததுனால கர்த்தர் உங்களை ரிஜெக்ட் பண்ணவும் இல்லை. பாருங்க, அவருடைய அன்பு, அவருடைய தயவு, அவருடைய கிருபை பாருங்க, அது எல்லாத்தையும் சூப்பர் சீட் பண்ணுது. எல்லாவற்றுக்கும் மேலாக அது எழும்பி நின்று பாருங்க எல்லாரையும் ரட்சிக்கிறது. ஏன்னா ஆதாமின் மூலமாக எல்லாரும் பாவத்தில் விழுந்துட்டாங்க. யாரும் பாவத்துக்கு வெளியே பிறக்கலை, எல்லாரும் ஆதாமின் வித்துக்கு பிறந்ததுனால பாவத்தில் தான் என்ன செய்கிறாங்க, பிறகுறாங்க. என் தாய் என்னை பாவத்தில் என்ன செய்தால், கற்பம் தரித்தால், நான் துர்க்குணத்திலே உருவானேன். இதுதான் எல்லா மனுஷனுடைய நிலைமையும். பாருங்க, மனுஷன் பாவத்தில் பிறகுறான். பாவம் செஞ்சதுனால அவன் பாவியாக மாறுறதில்ல, பாவத்தில் பிறகுறான். அவன் ஆதாமின் வித்துக்கு என்ன செய்யறான், பிறகுறான். அப்போ எல்லாரும் பாவத்துக்குள்ளே தான் மாட்டிட்டு கிடக்குறோம். ஆனால் தேவனுடைய அன்பு, தேவனுடைய கிருபை, அருமையானவர்கள், நமக்காக கல்வாரி சிலுவையில் பாடுபட்டு பரிசுத்த ரத்தத்தை பாருங்க கடைசி சொட்டு வரைக்கும் சிந்தி நம்மை அற்புதமாக ரட்சித்து மீட்டெடுத்திருக்கிறது. நாம் அவருக்குள் மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம், நான் கிறிஸ்துவுக்குள் மீட்கப்பட்டிருக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் கிறிஸ்துவுக்குள் மீட்கப்பட்டிருக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் கிறிஸ்துவுக்குள் மீட்கப்பட்டிருக்கிறேன். பாருங்க, இது தேவன் நமக்கு கொடுத்த இந்த சுதந்திரத்தை பாருங்க, இதை இப்படி விசுவாசத்தை அறிக்கையிடுகிறதன் மூலமாக நமக்கு சொந்தமாக அதை மாற்றிக்கொள்கிறோம். தேவன் நமக்கு மீட்பை கொடுத்துருக்கிறாரு, சமாதானத்தை கொடுத்துருக்கிறாரு, ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு, ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்கிறாரு. எதையுமே அவர் பிடிச்சு வைக்கல. பாருங்க, எல்லாத்தையுமே நமக்கு அருளி செய்திருக்கிறார் என்று வேதம் திட்டமாய் நமக்கு போதிக்கிறது. ஆனால் அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் பாருங்க, இந்த மாதிரி அறிந்து கொண்டு அதை அறிக்கை செய்ய வேண்டும், விசுவாசித்து அறிக்கை செய்ய வேண்டும். We possess the blessings of God by our confession. பாருங்க, தேவனுடைய ஆசீர்வாத நன்மைகளை நம்முடைய அறிக்கையின் மூலமாக சுதந்திரிக்கிறோம், சொந்தமாக்குகிறோம். ரொம்ப முக்கியம். பாருங்க, அப்ப இன்னைக்கு நாம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம், ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். நமக்கும் இருட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரு காலத்துல இருட்டுக்குள்ள கிடந்தோம், பாவ பாருங்க கயிறுகளால கட்டப்பட்டவர்களா இருந்தோம், பிசாசினுடைய அடிமைத்தனத்துக்கு கீழே இருந்தோம். கர்த்தர் அங்கிருந்து நம்மளை விடுதலையாக்கி அங்கிருந்து தூக்கி எடுத்து அற்புத விதமாக பாருங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சு, ஆண்டவரே என்னை ரட்சித்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்தபடியால் உமக்கு நன்றி. இருக்கிறீங்களா? பாருங்க, இப்படிதான் கிறிஸ்தவ ஜீவியத்தில் நாளுக்கு நாள் முன்னேறணும், வளரணும். இந்த சத்தியங்களை அப்படியே பாருங்க நம்முடையதாக மாற்ற வேண்டும். ரட்சிப்புக்காக உமக்கு நன்றி, பரிசுத்த ஆவிக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, வேத வசனத்தை குறித்த வெளிச்சத்துக்காக உமக்கு நன்றி, நீர் கொடுத்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றின்னு சொல்லி பாருங்க நன்றி ஸ்தோத்திரத்தில் பெருக வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் கசப்புலையும் முறுமுறுப்புலையும் பெருகிட்டு போறாங்க. பிசாசு அவங்கள வஞ்சிக்கிறான், இவங்க பிசாசினுடைய ஆலோசனைகளுக்கு இடம் கொடுக்குறாங்க. கடைசியில் பாருங்க ரொம்ப முறுமுறுப்பு நிறைந்தவர்களாக, கசப்பு நிறைந்தவர்களாக பாருங்க கர்த்தர் மேலே அநேருக்கு மனஸ்தாபம், கர்த்தர் மேலே அநேருக்கு கோபம்,
இதெல்லாம் பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால வந்த தீமைகள். பாருங்க, நாம பிசாசுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. இருக்கிறீங்களா? இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பாருங்க, தேவன் அவர் நமக்கு அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்குமே நல்லவராக இருக்கிறார். அவர் எந்த குற்றச்சாட்டுகளுக்கும் அப்பாற்பட்டவராய் அவர் இருக்கிறார். ஆகவே எப்போதும் அவரை பாருங்க, அவருடைய நன்மைகளுக்காக, அவருடைய அன்புக்காக, அவருடைய இரக்கங்களுக்காக, அவருடைய தயவுக்காக, அவருடைய காருண்யத்திற்காக பாருங்க, அவரை துதிக்கிறவர்களாக, ஸ்தோத்தரிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் ஏராளமான நன்மைகள் இருக்கிறது. நம்முடைய தேவன் நன்மைகளின் தேவன். எந்த தீமையும் அவரிடத்திலிருந்து வருகிறது இல்லை, எல்லா நன்மைகளும் அவரிடத்திலிருந்து வருகிறது. ஆண்டவர் காலையிலே சொல்லுவோம், எனக்கு பிரசங்கம் பண்றதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எல்லா நன்மைகளும் பாருங்க கர்த்தரிடத்திலிருந்து அது பொங்கி பெருக்கெடுத்து நமக்கு என்ன செய்கிறது? ஓடி வருகிறது. பாருங்க, கர்த்தர் இல்லாம எந்த நன்மையும் நமக்கு வந்தது இல்லை, வரப்போறதும் இல்லை. He is the source of all goodness. பாருங்க, தேவன் தான் எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றாக இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் நன்மைகளின் ராஜ்யம். ஒரு நல்ல தேசத்துக்கு நீங்க போய் குடியேறினீங்கன்னா பாருங்க, அங்க இருக்கிற அந்த தேசத்தினுடைய ஸ்லாக்கியங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சில நாடுகளை பற்றி சொல்றாங்க, சில நாடுகளில் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ, குடி தண்ணி ஃப்ரீ, ரோட் டாக்ஸ் கிடையாது. இப்படிலாம் பாருங்க நிறைய சலுகைகள் அந்த நாட்டினுடைய பிரஜைகளுக்கு. ஏன்னா அந்த நாடு ரொம்ப பணக்கார நாடு. ஆகவே அந்த நாட்டில் வாழ்கிற பிரஜைகளுக்கு ஏராளமான சலுகைகள். கவனிங்க, ஏன்னா அப்படிப்பட்ட நாடு அது. சிலர்லாம் யோசிக்கிறீங்க அங்கே போயிடலாம் போலன்னு. ஏன்னா இங்க எல்லாத்துக்குமே காசு கொடுக்க வேண்டியது இருக்குது இல்லையா? ஆனா தேவனுடைய ராஜ்யம் என்கிற அந்த நாடு, அது தேவனுடைய நன்மைகள் எல்லாவற்றையும் நமக்கு இலவசமா என்ன செய்கிறது? தருகிறது. எந்த நாடும் இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு பக்கத்திலேயே வர முடியாது. அதனாலதான் இந்தியாவில இருந்தா கூட பரவாயில்ல, நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம் என்பதை குறித்து பாருங்க சந்தோஷப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏன்னா பாருங்க, நம்முடைய தேவைகள் எல்லாம் இந்திய தேசத்தின் பண மதிப்பின் அடிப்படையில் நமக்கு சந்திக்கப்படுகிறது இல்லை. நம்முடைய தேவைகள் எல்லாம் பரலோக ராஜ்யத்தின் பாருங்க அந்த பண மதிப்பின்படி சந்திக்கப்படுகிறது. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து உங்களுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து என்னுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இம்மையிலே நிறைவாக்குகிறார். மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து அந்த பரலோக ஐஸ்வர்யத்தின் அளவின்படியே நம்முடைய தேவைகளை சந்திக்கிறாராம். அப்படியானால் பாருங்க, நம்ம கடன் வாங்கி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா நன்மைகளும் அவரிடத்திலிருந்து பாருங்க நமக்கு இறங்கி வருகிறது. விசுவாசிகள் பாருங்க தேவனுடைய பாருங்க சொந்த பிள்ளைகளா இருக்கிறார்கள். டேவிட் ஜெரமியா என்கிற ஒரு பிரசங்கியார், அவர் இப்படி சொல்றாரு, God gives some of the benefits to all the people and all of the benefits to some people. ரொம்ப நல்லா இருக்குது. தேவன் தமிழ்ல சொல்றேன், தேவன் கொஞ்சம் நன்மைகளை எல்லாருக்கும் கொடுக்கிறார். அதாவது சூரிய ஒளி, காற்று, தண்ணீர், காமன் பிளஸிங்ஸ் இல்லையா? இந்த கொஞ்சம் நன்மைகளை எல்லாருக்கும் கொடுக்கிறாரு. ஆனா எல்லா நன்மைகளையும் கொஞ்சம் பேருக்கு கொடுக்கிறாரு. அந்த கொஞ்சம் பேர் யாருங்க? நம்ம தான். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். பாருங்க, இன்னைக்கு உலகமெங்கும் இருக்கிற மக்களை கம்பேர் பண்ணும்போது இந்த ரட்சிக்கப்பட்ட ஜனம் கொஞ்சம் ஜனமா இருக்குது. ஆனா இந்த கொஞ்ச ஜனத்துக்கு எல்லா நன்மைகளையும் கொடுக்கிறாராம். பொதுவான நன்மைகளை மட்டுமல்ல, அருமையான ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ், சிறந்த நன்மைகளை என்ன செய்யறாரு? கொடுக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதனாலதான் யாக்கோபு விதமாக சொல்லுகிறார். திருப்போம் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். யாக்கோபு 1:17, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலே இருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து என்ன செய்கிறது? இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. அதாவது கர்த்தரிடத்துல வேரியேஷனே கிடையாது, மாறுதலே கிடையாது. எதுல மாறுதல் கிடையாது? நன்மை செய்கிறதுல மாறுதல் கிடையாது.
நன்மை செய்கிறதுல அவர் மாறவே மாட்டார். எவ்வளவு நல்லவர் பாருங்க. காலையில நன்மை செஞ்சுட்டு சாயங்காலம் தீமை செஞ்சாருன்னா என்ன ஆகுறது? நம்ம மாசத்தினுடைய முதல் தேதியில நன்மை செஞ்சுட்டு மாசத்தினுடைய கடைசி தேதியில தீமை செஞ்சாருன்னா என்ன ஆகுறது? நமக்கு பாருங்க, தொலைஞ்சோம் நாம. ஆனா நம்முடைய தேவன் அருமையானவர்களே நன்மை செய்கிறதுலே மாறாதவர். அவர் ஜனவரி மாசமும் நன்மை செய்கிறாரு, டிசம்பர் மாசமும் என்ன செய்கிறாரு? நன்மை செய்கிறாரு. மாதத்தின் முதல் தேதியிலும் நன்மை செய்கிறாரு, கடைசி தேதியிலையும் நன்மை செய்கிறாரு, நடுவுலையும் நன்மை செய்கிறாரு. நன்மை செய்கிறதுலே நம்முடைய தேவன் மாறாதவராயிருக்கிறார். ஆண்டவர்களே சொல்லுவோம். எல்லா நன்மைகளும் அவரிடத்திலிருந்து என்ன செய்கிறது? இறங்கி வருகிறது. சங்கீதக்காரன் சங்கீதத்தில் சொல்றான் பாருங்க, 119 சங்கீதத்துக்கு போங்க, 68வது வசனம் பாருங்க. தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். கவனிச்சிங்களா? 119:68. தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். சில ஆட்கள் பாருங்க நல்லவங்களா இருப்பாங்க, ஆனா நன்மை செய்ய மாட்டாங்க. அவங்க அளவுல இருந்துக்கிடுவாங்க. பேசாம நானும் என் குடும்பம்னு சொல்லி நான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருந்துக்கிடுவாங்க. ஆனா நல்லவங்களா இருப்பாங்க, நன்மை செய்யக்கூடிய திராணியும் இருக்கும், ஆனா நன்மை செய்ய மாட்டாங்க. கவனிங்க. ஆனா நம்முடைய தேவன் அருமையானவர்களே நன்மை செய்கிறதுலே அவர் பாருங்க ரொம்ப தீவிரமா இருக்கிறார். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். அந்த தேவன் தான் இயேசுங்கிற பேர்ல இந்த உலகத்துல வந்தார் இல்லையா? அப்போஸ்தலர் 10 நம்ம வாசிக்கிறோம், நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். எப்படி பார்த்தீங்களா? பாருங்க, தேவன் தான் இயேசுங்கிற பேர்ல இந்த உலகத்தில் வந்தாரு. மனுஷனா வந்ததுனால பாருங்க அந்த நாட்கள்ல இருந்த வசதிகள் அவ்வளவுதான். பணக்காரங்கெல்லாம் கழுதையில தான் போனாங்க. கழுதை தான் பாருங்க அன்னைக்கு கார் மாதிரி. இயேசு அவர் ஏழை குடும்பத்தில் இருந்தார், ஒரு தச்சை வீட்டில் இருந்தார். ஆகவே அவர் கழுதையில் கூட போல. கடைசியாக தான் பாருங்க எருசலேமுக்கு போகும்போது ஒரு கழுதை குட்டியை கொண்டு வந்தாங்க. ஆனால் அது வரைக்கும் கிராமம் கிராமமா பட்டணம் பட்டணமா பாருங்க தேவாதி தேவன் அருமையானவர்களே நடந்து திரிந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது நமக்காக. அவர் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒளியை காட்டிலும் அதிகமாக டிராவல் பண்ணுகிற தேவன். ஒளி ஒரு செகண்டுக்கு 1,86,000 மைல் வேகத்தில் டிராவல் பண்ணுதான். தேவன் ஒளியை காட்டிலும் அதிகமாக டிராவல் பண்ணுகிற ஆளு. ஆனா பாருங்க நமக்காக மனுஷனாக அந்த உலகத்தில் அந்த இஸ்ரவேல் தேசத்துல பாருங்க அவர் நடந்து திரிகிறாரு. பைபிள்ல போட்டிருக்குது, நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். கால் கடுக்க நடந்து போறாரு. ஆனா அவளுக்கு ஒரு திருப்தி என்னன்னா, நன்மை செஞ்சிட்டோம், 4 பேரை குணமாக்கிட்டோம், 4 பேரை விடுதலை ஆக்கிட்டோம். அது அவருக்கு புலகாங்கிதம். பாருங்க அதை போல சந்தோஷம் அவருக்கு எதுவும் கிடையாது. பாருங்க நம்முடைய தேவன் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். நன்மை செய்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்கிறாரு. பாருங்க, he is disposed to show favors. பாருங்க மக்களுக்கு அனுகிரகம் செய்கிறதுல அவர் மனதினங்கி இருக்கிறாரு. ஆகவே நாம அப்படி விசுவாசிக்கணும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கர்த்தருடைய நன்மைகள் எனக்கு கிடைக்கும். இருக்கிறீங்களா? இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. பாருங்க அப்போஸ்தலர் 14:17 பாருங்க. அப்போஸ்தலர் 14:17 அவர் நன்மை செய்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். பாருங்க, நன்மை செய்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும்
நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை. அதாவது சாட்சி விளங்க பண்ணி இருக்கிறார். என்ன சாட்சி விளங்க பண்ணி இருக்கிறார்? நன்மை செய்து நல்லவர் என்கிற சாட்சியை விளங்க பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல தேவனை கரங்களை உயர்த்தி துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. பாருங்க, சாட்சி விளங்க பண்ணுகிறாராம். நன்மை செய்கிறவர் என்கிற சாட்சியை நம்முடைய வாழ்க்கையில அவர் என்ன செய்கிறார்? விளங்க பண்ணுகிறார். ஏன்னா நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் யாரு? அவங்க தேவனுடைய வீட்டார். தேவனுடைய வீட்டார் அப்படின்னா அவர் நம்முடைய அப்பாவா இருக்கிறாரு, நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஒரே குடும்பத்தார். பாருங்க, தேவனோட இணைஞ்சிருக்கிறோம், அவரோட ஒரே வீட்டில் குடியிருக்கிறோம். அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை. அருமையானவர்களே, அவர் நமக்குள்ள இருக்கிறாரு, நாம் அவருக்குள்ள இருக்கிறோம். பாருங்க, இந்த பாக்கியத்திற்காக பாருங்க நம் கர்த்தரை துதிக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. நாம் அவருடைய சொந்த பிள்ளைகளா இருக்கிறதுனால அவர் நன்மைகளை வாரி வழங்குகிறாரு, அள்ளி போடுறாரு. இதெல்லாம் மனசுல பாருங்க கொண்டு வரணும். ஒரு நன்மை கிடைச்சிடாதா அப்படின்னு ஏங்குகிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா அவர் நன்மைகளை அள்ளி கொடுக்கிறாருன்ற சத்தியத்தை இவங்க கேட்டதும் இல்லை, அதை விசுவாசிச்சதும் இல்லை. கவனிங்க, அவர் ஏராள நன்மைகளை கொடுக்கிறாரு, தாராளமா கொடுக்கிறாருன்ற விசுவாசம் வரும்போது ஒரு நன்மை கிடைச்சா பரவாயில்லைன்னு சொல்லி யோசிக்க மாட்டோம். ஆண்டவரே, நன்மைகளை அனுப்பி தந்தபடியால் உமக்கு நன்றி, இன்னைக்கு வந்த நன்மைகளுக்காக நன்றி, கடந்த காலத்தில் வந்த நன்மைகளுக்காக நன்றி, எதிர்காலத்தில் வரப்போகிற நன்மைகளுக்காக நன்றி. இருக்கிறீங்களா? அப்படிதான் விசுவாசிக்கணும். ஏன்னா விசுவாசத்தினால தான் பெற்றுக்கொள்கிறோம். அவர் நன்மைகளை வழங்குகிறாரு, நாம விசுவாசத்தில் என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம். பெற்றுக்கொண்டு அவரை துதிக்கிறோம், அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை நிறைய பேருக்கு பாருங்க அது ரொம்ப பக்தி மார்க்கமா போச்சு. இவங்களுடைய நீதி, நான் அப்படி பண்ண மாட்டேன், நான் இப்படி பண்ண மாட்டேன், நான் இந்த நற்கிரிகளை செய்வேன், நான் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டேன், நான் நகையை கழட்டிட்டேன். இதில் தான் பாருங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதனால கர்த்தருக்கு என்ன லாபம்? யோசித்து பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா யூதர்களுடைய மேன்மை பாராட்டணும், நாங்கள் விருத்த சேதனம் பண்ணியிருக்க மாட்டோம். அவங்க பிரஜாதிகளை பார்த்து அவங்கள நீங்களாம் விருத்த சேதனம் பண்ணலை, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, ஆனால் விருத்த சேதனம் பண்ணலைன்னு சொல்லி அதை ஒரு குறையா சொன்னாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இல்லை, விருத்த சேதனம் பண்ணினாலும் ஒன்றும் இல்லை, விருத்த சேதனம் பண்ணாட்டிலும் ஒன்றும் இல்லை, விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கு உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் அப்படின்றாரு. கலாத்தியர் 5:6. அப்போ பாருங்க, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டதும் சரி ஒன்றும் இல்லை, ஒயிட் அண்ட் ஒயிட் போடாததும் ஒன்றும் இல்லை, நகையை கழட்டுறதும் ஒன்றும் இல்லை, நகையை மாற்றுறதும் ஒன்றும் இல்லை. விரும்புனா போட்டுக்கோங்க, விரும்பலைன்னா கழட்டிக்கோங்க. இருக்கிறீங்களா? ஆனால் இதெல்லாம் எதுவுமே பாருங்க கர்த்தரை மாற்ற போகிறது கிடையாது, கர்த்தரை ப்ளீஸ் பண்ண போகிறது கிடையாது, கர்த்தருடைய நன்மைகளை நமக்கு பெற்றுத்தர போகிறது கிடையாது. அருமையானவர்களே, கர்த்தருடைய அன்பின் நிமித்தமாக, அவருடைய இரக்கத்தின் நிமித்தமாக நன்மைகளை வாரி வழங்குகிறார். அவருக்கு சிலுவையில் பாடுபட்டு நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் பாருங்க முடிவு கட்டி, நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டி, எல்லா நன்மைகளையும் அவர் நமக்கு ஏராளமா பாருங்க அள்ளி கொடுக்கிறாரு. நாம அதை எப்படி செய்கிறோம் பாருங்க? விசுவாசத்தோட நன்றியோட என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம். இருக்கிறீங்களா? இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. இதுதான் நம்முடைய நிலையா இருக்க வேண்டும். நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், அவர் நமக்கு நன்மைகளை செய்கிறவராய் இருக்கிறார். இயேசு இப்படி சொன்னார் பாருங்க. திருப்பவும் மத்தேயு 7ஆம் அதிகாரம், மத்தேயு 7:7 கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பம் கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? அருமையான போதகர் பாருங்க. சில நேரங்கள்ல கேள்வி கேட்டுதான் பதில் சொல்லணும் பிரசங்கத்துல. இயேசு பாருங்க பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்கிறாரு. உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பம் கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? எல்லாருக்கும் மண்டையில் அடிச்ச மாதிரி இருக்கும். கல்லை யார் கொடுப்பா?
அப்படிதான் யோசிச்சிருப்பாங்க இல்லையா? அப்புறம் பாருங்க, மீனை கட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஏன்னா கல்லை கொடுத்தா கல்லு பல்ல உடைச்சிரும். பாம்பை கொடுத்தா பாம்பு கொத்திப்படும் இல்லையா? எந்த மனுஷனும் பாருங்க, எதிரிக்கு வேணா அப்படி செய்வானா ஒழிய பிள்ளைகளுக்கு அப்படி செய்யவே மாட்டான் இல்லையா? பாருங்க, மீனை கட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? 11வது வசனம், ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய பரலோக பிதா எனக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இன்னொரு முறை சொல்லுவோம், என்னுடைய பரலோக பிதா நன்மையானவைகளை எனக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? போகும்போது சொல்லிட்டே போங்க, அதிக நிச்சயம் அல்லவா, அதிக நிச்சயம் அல்லவான்னு. நீங்க எதிர்பார்க்கிற நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில வந்து சேர்ந்துரும். பாருங்க, எந்த நன்மைகளை நீங்க எதிர்பார்த்தீங்களோ அந்த நன்மைகள் வந்துடும். ஏன்னா நீங்க தான் தடை. அநேக நேரங்கள்ல கர்த்தர்ட்ட எந்த தடையும் கிடையாது. பாருங்க, சென்டிங் எண்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது, ரிசீவிங் எண்டில் தான் பிரச்சனை. நாம கரெக்டா விசுவாசிக்கும் போது பாருங்க, நன்மைகள் அங்கே திறந்து விடப்படுகிறது. பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப அதாவது உலகத்துல எந்த நல்ல மனுஷனா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா தேவனோட கம்பேர் பண்ணும்போது இவன் பொல்லாதவன் ஆயிடுறான். உலகத்துல சில ஆட்களை பற்றி நம்ம கேள்விப்படுறோம், ரொம்ப நல்லவருங்க, எல்லாருக்கும் ரொம்ப உதவி செய்வாரு, மனித நேயம் மிக்க ஒரு நபர் அப்படின்னு சொல்லி சில ஆட்களை பற்றி நம்ம என்ன செய்யறோம், கேள்விப்படுகிறோம். பாருங்க, ஆனா அதே ஆளை தேவனிடத்துல கொண்டாந்து கம்பேர் பண்ணா இந்த ஆள் பொல்லாதவர் ஆயிடுறாரு. ஏன்னா தேவன் எல்லார பார்க்கலும் நல்லவரா இருக்கிறாரு. இயேசு அருமையா சொன்னார் பாருங்க, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. தேவனோட இந்த ஒரு தலைவன், ஐஸ்வர்யமுள்ள தலைவன் வந்து இயேசுநாதர்கிட்ட வந்து அவன் சொல்றான், நல்ல போதகரே அப்படிங்கிறான். அவன்கிட்ட தான் சொல்றாரு, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே அப்படின்னு சொல்றான். அதாவது இயேசு என்ன சொல்றாருன்னா, அப்பா நீ என்னை சொல்றதா இருந்தா நல்ல போதகரேன்னு சொல்லாத, நீ என்னை சொல்றதா இருந்தா நல்ல தேவனேன்னு சொல்லு. ஏன்னா மனுஷன் எவரும், மனுஷன்ற ரீதியில பார்த்தோன்னா ஒருத்தரும் நல்லவங்க கிடையாது. இயேசு மனுஷன் கிடையாது, மனுஷனாக வந்த தேவன் இல்லையா? பாருங்க, தேவன் அவ்வளவு நல்லவரா இருக்காரு. God is superlatively good. எல்லார பார்க்கலாம் நல்லவரா இருக்கிறாரு. அப்படி இருக்கிற தேவன் பாருங்க, நன்மைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று இயேசு சொல்லுகிறாரு. பாருங்க, குழந்தை பாக்கியத்துக்காக நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களுக்கு பிராமிஸ் பண்றாரு, குழந்தை பாக்கியத்தை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இப்ப நாம தான் பாருங்க முடிச்சு போட்டு சிக்கலாக்க கூடாது. ஆண்டவரே குழந்தை பாக்கியத்தை தந்தபடியால் உமக்கு நன்றி அப்படி சொல்லி விசுவாசிக்கணும், அதுல மாறவே கூடாது. ஆபிரகாமுக்கு பாருங்க, கர்த்தர் வாக்கு பண்ணி 25 வருடங்கள் ஆயிடுச்சு, ஆனா அவன் விசுவாசத்தில் தளர்ந்தே போகல. அவன் விசுவாசத்துல உறுதியா இருக்கிறான். இன்னும் சொல்ல போனா நாட்கள் ஆக ஆக அநேகர் வந்து விசுவாசத்துல ஷ்ரிங்க் ஆயிடுவாங்க, அப்படி சுருங்கிடுவாங்க. ஆனா அவன் நாட்கள் ஆக ஆக விசுவாசத்துல பெருகிட்டே போறான். பாருங்க, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று நம்பி, முழு நிச்சயமாய் நம்பி தேவனை ஸ்தோத்தரித்து விசுவாசத்தில் வல்லவனானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவ்விதமாக பாருங்க, நன்மைகளை எதிர்பார்க்கிறவர்கள் கர்த்தாவே வாக்கு பண்ணி இருக்கிறீர் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பாருங்க விடிஞ்சா அடைஞ்சா கர்த்தருடைய வாக்கு தத்தங்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்தி அவரை ஸ்தோத்தரித்து விசுவாசத்துல வளரும் போது அருமையானவர்களே அற்புதம் நடக்கிறது. 100 வயசு ஆளுக்கு குழந்தை பிறக்குமா? யாரும் நம்ப மாட்டாங்க, ஆனா பிறந்துருச்சு. அற்புதம் என்பது மனுஷனுடைய பாருங்க மூளைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். பைபிள்ல போட்டிருக்குது, தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் செய்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட நன்மைகள் இன்னைக்கும் நமக்கு காத்திருக்கிறது. விசுவாசிக்க வேண்டும்.
ஆ? இன்னைக்கு இருக்கிற மாதிரி என் வாழ்க்கை இருக்காது. எதிர்காலத்தில் இன்னும் நல்லா இருக்கும். கர்த்தருடைய நன்மைகள் என் வாழ்க்கையில உண்டாகும். கர்த்தருடைய உயர்வு என் வாழ்க்கையில உண்டாகும். கர்த்தருடைய ஆலோசனை எனக்கு கிடைக்கும். கர்த்தருடைய பாதையில நான் நடப்பேன். கர்த்தர் என்னை வெற்றியிலே நடத்துவார். இவ்விதமாக நாம் விசுவாசிக்கும் போது அருமையானவர்களே, அது நமக்கு அப்படியே பலிக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, ஏன்னா இந்த தேவனுடைய ராஜ்யம் நன்மைகளின் ராஜ்யம். நன்மைகள் வந்து கொண்டே இருக்கிறது என்று சத்திய வசனம் நமக்கு போதிக்கிறது. சுகம்ங்கிற நன்மை. பாருங்க, இன்னொரு வசனத்துக்கு போவோம். லூக்காஸ் விசேஷத்துக்கு போங்க. லூக்காஸ் விசேஷம் 11வது அதிகாரம் 13வது வசனம் பாருங்க. லூக்கா 11:13. அங்க சொன்ன வசனத்தை தான் லூக்கா அங்க எழுதுறாரு. ஆனா இதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது பாருங்க. பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. அங்க நன்மைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொன்னாரு. இங்க பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொல்றாரு. அப்ப நன்மைகள்ல பரிசுத்த ஆவியும் ஆவின் அபிஷேகமும் ஒரு தலை சிறந்த நன்மை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, பரிசுத்த ஆவிங்கிற அந்த தலை சிறந்த நன்மையை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. ஏன் இதை சொல்றேன்னா, கிறிஸ்தவ வட்டாரத்தில் நிறைய பேர் ஆவின் அபிஷேகத்துக்காக பாருங்க வருஷக்கணக்காக காத்திருக்கிறாங்க. இங்கே வருகிறவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய வட்டாரத்தில் பரிசுத்த ஆவின் அபிஷேகத்துக்காக சிலர் வருஷக்கணக்காக காத்திருக்கிறாங்க. கர்த்தர் அவருடைய வேலையில் எனக்கு கொடுப்பார் பிரதர், நான் காத்துக்கிட்டே இருக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்ற, என் வேலை ஏற்கனவே வந்துருச்சுப்பா. என்னைக்கு நான் உனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோட எழுந்தேனோ அன்னைக்கே என் வேலை வந்துருச்சு. இப்போ உன் வேலை தான் வரணும். நீ தான் விசுவாசிக்கணும், நீ தான் அதை அறிந்து கொள்ள வேண்டும், நீ தான் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதுக்குரிய நடவடிக்கைகளை நீ தான் செய்யணும். பெந்தெகோஸ்தே நாளில் அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடி வந்திருந்தார்கள். எல்லாம் வந்தாங்க, தேவ சமூகத்தில் கூடுனாங்க. பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல வந்தாரு. இவங்க பாருங்க ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷை பேச தொடங்கினாங்கன்னு போட்டிருக்குது. இவங்க பேச தொடங்கினாங்க, அவர் இவங்களை நிரப்பினாரு. அப்ப நன்மைகளை தேவன் கொடுக்கிறாரு. ஆனா அதை பெற்றுக்கொள்கிற ஒரு கடமை நம்முடையது. கரெக்டா பெற்றுக்கொள்கிறோமா? இன்னைக்கும் பாருங்க, ஆன்லைன்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்றாங்க. இன்னைக்கு என்ன வேணாலும் வாங்கலாம், கடைக்கே போக வேண்டியதில்லை. அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அது இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒன்று வந்திருக்குது பாருங்க, என்னமோ ஜெப்டோன்றாங்க, பிளிங்கிட்ன்றாங்க. பிளிங்கிட்னா பாருங்க, ஆர்டர் பண்ணி 10 நிமிஷத்தில் வந்துருமா வீட்டுக்கு. என்ன அற்புதமாக இருக்குது பாருங்க. இப்படியெல்லாம் கரெக்டாக ஆர்டர் பண்ணி கரெக்டாக என்ன செய்கிறாங்க, ரிசீவ் பண்ணுறாங்க. ஆர்டர் பண்ணிட்டு 10 நிமிஷத்துக்குள்ள அவன் வந்துடுவான்னு சொல்லி ரெடியாக இருக்கிறாங்க அவன்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு. அந்த மாதிரி பாருங்க, தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்கிறதுல நாம ரொம்ப கொஞ்சம் தீவிரமாக இருக்கணும். தலையில பேசக்கூடாது. என்னமோ பிரதர் ஜெபம் பண்ணேன் பிரதர், ஆண்டவர் கேட்டாரோ இல்லையோ பிரதர், இப்படியா பேசுவாங்க. இது விசுவாசியுடைய அழகா? இது பாருங்க, ஜெபம் பண்ணியிருக்கிறேன், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு, பதில் வந்து கொண்டிருக்கிறது, பதில நான் என்ன செய்ய போறேன், ரிசீவ் பண்ண போறேன் இயேசுவின் நாமத்தில். அப்படி பேசணும். சில நேரங்களில் கொஞ்சம் டைம் ஆகலாம். நாங்கெல்லாம் எத்தனையோ பாருங்க நன்மைகளை அதுக்காக காத்திருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு இந்த சர்ச்சுக்கு பிளான் வாங்குறதுக்கு பாருங்க, நாங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணிட்டோம் பிளானுக்காக. பார்த்தா இது பெரிய டைமென்ஷனாக இருக்குது. அதாவது 120 அடி அகலம், 200 அடி நீளம், அப்புறம் அங்கிட்டு போட்டிக்கு வர 15 அடி, 15 25 அடி. பாருங்க, இப்படி
பெரிய டைமென்ஷனாக இருக்கிறதுனால அவனுங்க கார்பரேஷனில் இப்படி புரட்டி பார்த்துட்டு இதனோட பெரிய டைமென்ஷனாக இருக்குது, பேசாம சென்னைக்கு தான் அனுப்பணும் போல், அங்கேருந்து தான் இது சாங்ஷன் ஆகி வரணும்னு சொல்லி பாருங்கள் கிடப்பில் போட்டாங்க. நாங்களும் இப்போ வந்துடும் பிறகு வந்துடும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கிறோம், வரவே மாட்டேங்குது. ஆனால் வராதுன்னு நாங்கள் ஒரு நாளும் சொன்னதே கிடையாது. எல்லாம் சொல்லிட்டாங்க, இதுக்கு கஷ்டம்தான், இவ்வளோ பெரிய இதுக்கு பெர்மிஷன் கிடைக்கிறது கஷ்டம்தான் சொல்லி பல ரீதிகள்லேருந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துட்டே இருக்குது. ஆனால் நாங்கள் அப்படி விசுவாசிக்கவே இல்லை. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியானவராலே ஆகும். ஆகவே பாருங்க, மன உறுதியா அப்போ பெரிய பாஸ்டமாக இருப்பாங்க பாருங்க, அவங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஒன்றும் தைரியம் பயப்படாதீங்கய்யா, நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ணுவார், இப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்க. ஒரு நாள் பெரிய பாஸ்டரும் முத்துசாமி ஐயான்னு ஒருத்தர் இருந்தார். அவங்க 2 பேரும் கார்பரேஷன் ஆஃபீஸ்க்கு சும்மா போனாங்களாம். இந்த பிளான் என்னாச்சுன்னு சொல்லி கேட்போம், வருஷக்கணக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், ஒன்றும் அசைவு ஏற்பட்ட மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி அங்கே போய் அந்த மேயர் ஆஃபீஸில் அங்கே தான் அந்த குறை தீர் அந்த இதை பெட்டிஷன்லாம் கொடுக்க முடியுமா, குறைகளை பற்றிய பெட்டிஷன்லாம் கொடுக்க முடியுமா. அவன் அங்கே போய் அங்கே எப்படி எழுதுவோம் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் மேயர் உள்ளே உட்காந்துருந்தவர் ஜன்னல் வழியாக பார்த்துட்டாராம். ஜன்னல் வழியாக பார்த்தா இந்த 2 பேர் கொஞ்சம் வயசானவங்களாக இருக்கிறாங்களே, இங்கிட்ட அங்கிட்ட போயிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பியூனை கூப்பிட்டு, இங்கே வாப்பா, நாங்கள் 2 பேர் அங்கே நின்றுக்கிட்டு அங்கிட்ட இங்கிட்ட போயிட்டே இருக்கிறாங்க, ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காங்க, உங்களுக்கு உள்ளே வர சொல்லு அப்படின்னாராம். உள்ளே வர சொன்னோடனே முத்துசாமி ஐயா அவர் தாசில்தார் ரிட்டையர்டு, அவரும் பாஸ்டரும் பாருங்க உள்ளே போனாங்களாம். உள்ளே போனவுடனே என்ன வந்தீங்க, என்ன விஷயம் அப்படின்னு, ஐயா இந்த சர்ச்சு கட்டுறோம், சர்ச்சு கட்டுறதுக்கு பிளான் நாங்கள் கொடுத்துட்டோம், பல மாதங்கள் ஆயிடுச்சு, வருஷக்கணக்காக ஆயிடுச்சு, ஒன்றும் கிடைக்கல, என்னாச்சுன்னு தெரிஞ்சிருக்கா வந்தோம் அப்படின்ன உடனே பாருங்க ஆளை கூப்பிட்டு அந்த ஃபைல் எடு அப்படின்னு சொன்னாராம். பாருங்க ஃபைலெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் பார்த்துட்டு சொன்னாராம், நீங்கள் போங்க, அடுத்த வாரத்துக்குள்ளே உங்களுக்கு வந்துடும்ட்டார். அதே போல் அடுத்து ஒரே வாரத்தில் வந்துருச்சு பாருங்க பிளானு இந்த சர்ச்சுக்கு. அல்லேலூயா. அருமையானவர்களே, கரெக்டாக நம்ம ரிசீவ் பண்ணணும். என்னமோ வச்சுங்க, போச்சு தொலைஞ்சிச்சு, கிடைக்காது போல, கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. இவங்க என்ன சொல்கிறது, கிடைக்காதுன்னு அவர் சொன்னாதான் கிடைக்காது, ஆனால் அவர் சொல்லியிருக்கிறாரு கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. இருக்கிறீங்களா? அப்போ பாருங்க, கரெக்டாக ரிசீவ் பண்ணணும். அதுக்கு தான் விசுவாசம் ரொம்ப முக்கியம், அறிக்கை ரொம்ப முக்கியம். அவிசுவாசமாக பேசக்கூடாது, சந்தேகத்தை பேசக்கூடாது. நம்ம பேரே விசுவாசிகள். இருக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லணும், நான் ஒரு விசுவாசி, நான் அவிசுவாசி அல்ல. இன்னொரு முறை சொல்ல, நான் ஒரு விசுவாசி, நான் அவிசுவாசி அல்ல. அப்போ பாருங்க, விசுவாசத்தை தான் பேசணும். அப்போ தான் பெற்றுக்கொள்ள முடியும், நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் ஏராள நன்மைகளை வச்சிருக்கிறாரு. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாதவர்கள் நான் பெற்றுக்கொள்ள போகிறேன், நான் அடுத்த கூட்டத்தில் பெற்றுக்கொள்ள போகிறேன், நிச்சயமா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எனக்கு கிடைக்கும், நான் ஆண்டவருடைய பிள்ளை. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு சொல்லி பாருங்க வேத வசனம் சொல்கிறது. ஆகவே பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொள்வது அதிக நிச்சயம். அவ்விதமாக பாருங்க, நீங்க விசுவாசிங்கன்னா பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை அற்புதமாக என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையை வேற லெவலில் போயிடும். ஜெபம் பண்ணுறதுலையும் விசுவாசத்தை அறிக்கை பண்ணுறதுலையும் கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்கிறதையும் பாருங்க, ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதிலையும் பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை பாருங்க உயர ஆரம்பிச்சிடும், மேலே மேலே போக ஆரம்பிச்சிடும். ஆகவே பாருங்க, கர்த்தருடைய நன்மைகள், இந்த ராஜ்யம் நன்மைகளின் ராஜ்யம், கர்த்தருடைய நன்மைகள் பாருங்க ஏராளம் வைக்கப்பட்டிருக்கிறது. இதை பெற்றுக்கொள்கிற ஒரு பொறுப்பை கர்த்தர் நமக்கு நினைச்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. சங்கீதம் 103 பாருங்க. இங்கே சங்கீதக்காரன் கர்த்தருடைய நன்மைகளை பட்டியலிடுகிறான். சங்கீதம் 103. என்னை பொறுத்தளவில் எத்தனை லட்சம் முறை இதெல்லாம் பார்த்தாலும் திரும்பவும் பார்க்கணும் போல இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்க. சங்கீதம் 103 1ஆம் வசனத்திலே பார்ப்போம்.
சங்கீதம் 103:1. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த உபகாரங்களை மறவாதே. சகல உபகாரங்களையும் மறவாதே. உபகாரங்கள்னா நன்மைகள். எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இன்னொரு முறை சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நான் மறந்துருது இந்த மனது. மறக்கக்கூடிய தன்மை இந்த மனதுக்கு என்ன செய்யுது இருக்குது. மறந்துருச்சுன்னா அப்புறம் துதியும் வர மாட்டேங்குது, ஸ்தோத்திரமும் வர மாட்டேங்குது இல்லையா? செல்போனை சார்ஜில் போட மறந்துடுறோம். அவ்வளோ சீக்கிரமாக மறந்துடுறோம். சிலர் அந்த செல்போனையும் அந்த கார்டையும் பாருங்க ஃபிட் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ண மறந்துடுறாங்க. அம்மாமாருக்கு தெரியும், அடுப்பில் பால் சட்டியை வச்சுட்டு மறந்துடுறாங்க. பாத்ரூமில் தண்ணியை திறந்து விட்டுட்டு மறந்துடுறாங்க இல்லையா? மறந்துடுறோம் டக்கு டக்குன்னு எல்லாத்தையும். இப்போ நம்ம ஆத்மாவை பார்த்து நம்மள பேச வேண்டியது இருக்குது. ஆத்மாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை மறவாதே. மறவாத நினை. அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அப்பதான் அந்த நன்மைகள் இன்னும் பெருகும். அப்பதான் அந்த நன்மைகளை இன்னும் நீ என்ன செய்யலாம், அனுபவிக்கலாம். இருக்கிறீங்களா? பாருங்க என்ன நன்மைகள் சொல்றான் பாருங்க. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. பாருங்க, அக்கிரமங்களை எத்தனை மன்னிக்கிறாராம்? எல்லா அக்கிரமங்களையும் மன்னிக்கிறாராம். பாருங்க எவ்வளவு நல்ல தேவன். ஒருத்தர் சொன்னார் பாருங்க, ஆண்டவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிச்சிட்டாரு, ஆனா என் அக்கிரமங்களை என்னால என்னைய மன்னிக்க முடியல அப்படின்றார். என்னால என் அக்கிரமங்களை மன்னிக்க முடியல அப்படிங்கிறாரு. அதுக்கு ஒரு பிரசங்கர் சொல்றாரு, ஏன்பா ஆண்டவரே உன் பாவங்களை எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாருன்னா அப்புறம் என்னால என் பாவங்களை மன்னிக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? தேவாதி தேவனே உன் பாவங்களை மன்னிச்சிட்டாரு, அப்ப நீ என்ன தேவனை காட்டிலும் பெரிய ஆளா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நீர் என்னுடைய பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்திருக்கிறீர், இப்ப நானும் என்னுடைய பாவங்களை எல்லாம் எனக்கு மன்னிக்கிறேன். ஐ ஃபர்கிவ் மை செல்ஃப். நான் என் பாவங்களை எனக்கு மன்னிக்கிறேன், மறந்து விடுகிறேன். நீர் மறந்து விடுகிறேன், நானும் என்ன செய்றேன், மறந்து விடுகிறேன். அப்படி பாருங்க செய்யும் போதுதான் பாருங்க அந்த குற்ற உணர்விலிருந்து நமக்கு விடுதலை உண்டாகிறது. நீதி நம்முடைய வாழ்க்கையில வேலை செய்யறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், இடம் கொடுக்கிறோம். ரொம்ப முக்கியம். பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில நன்மைகளை சுதந்திரிப்பதற்கு என்ன செய்யணுன்ற ஆலோசனைகள் சொல்லிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் பாருங்க, இவங்க செய்த தவறுகளையே நினைச்சு பார்த்து ஒரு விதமான குற்ற உணர்வுக்குள்ளே இருப்பாங்க. நம்மளுக்கெல்லாம் ஆண்டவர் செவி கொடுப்பாரா? ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், நம்ம ஜெபத்தெல்லாம் கேட்பாரா, நமக்கெல்லாம் பதில் கொடுப்பாரா? இப்படின்றது நிறைய பேருடைய எண்ணமா இருக்குது. பாருங்க, நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தர் ஒரு பெரிய ஊழியக்காரருக்கு செவி கொடுக்கறது போலவே சாதாரண விசுவாசிகளுக்கு என்ன செய்யறாரு, செவி கொடுக்கிறாரு. ஏன்னா கர்த்தரிடத்தில் பாரபட்சமே கிடையாது. பெரியவங்க சின்னவங்கன்றதெல்லாம் அவர் பார்க்கறதே கிடையாது. இப்ப நாம பாருங்க, தலையில யோசித்தோம்னா, தலையில பேசினோம்னா நமக்கு ஒன்றும் கிடைக்காது. ஆனா சங்கீதக்காரனோட சேர்ந்து சொல்லணும், கர்த்தரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார். ஆண்டவரே, இந்த நன்மைக்காக உமக்கு நன்றி. கர்த்தர் பாவங்களை மன்னிக்கிறதுல தயை பெருத்திருக்கிறார் எழுதப்பட்டிருக்கிறது. தயை பெருத்திருக்கிறார், அதாவது பாவங்களை மன்னிக்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்கிறாரு. அதுக்காக தான் வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறாரு, ஓடோடி வந்திருக்கிறாரு. கல்வாரி சிலுவையில அவரே ஏறி இருக்கிறாரு. யோசித்து பாருங்க, யாராவது அவரை வானத்திலிருந்து கொண்டு வர முடியுமா? அவரை சிலுவையில ஏத்த முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. எந்த மனுஷனும் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா அன்பு நிமித்தமாக அவர் ஓடி வந்து கல்வாரி சிலுவையில நமக்காக பாடுபட்டு கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி இலவசமாய் நம்முடைய பாவங்களை நினைச்சிருக்கிறாரு, மன்னிச்சிருக்கிறாரு. கர்த்தர் மன்னிக்கிறதுல தயை பெருத்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்க, இந்த பரிசேயர் சதுசேயர்லாம் போட்டு திட்டுறாரு. அவனுக்கு உடலாம் இவருக்கு ஒரே லடாயா இருக்குது. அநேக நேரங்கள்ல என்ன சொல்றாரு, சில நேரங்கள்ல விரியன் பாம்பு குட்டிகளேன்றாரு.
ஏன்னா அவன்லாம் எனக்கு எதுக்கு பாவ மன்னிப்பு? நான் தான் பரிசுத்தவானா இருக்கிறேனே, நான் நீதிமானா இருக்கிறேனே, நான் பரிசேயனா இருக்கிறேனே, நான் வேதபாரகனா இருக்கிறேனே, எனக்கு எதுக்கு பாவ மன்னிப்பு? அந்த மாதிரி என்ன செய்யறான்? யோசிக்கிறான். எல்லாரும் பாவிகள், எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு அவசியம்ன்றது அவனுக்கு வழங்க மாட்டேங்குது. அவன் பெருமையில இருக்கிறான். ஆகவே அவனுங்களெல்லாம் போட்டு திட்டுறாரு. விரியன் பாம்பு குட்டிகளேன்றாரு, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளேன்றாரு, குருடர்களேன்றாரு, செவிடர்களேன்றாரு. அவனுக்குள்ள ஒரே திட்டு. ஆனா பாருங்க, இந்த பாவத்தில் கிடக்கிறவங்க, பாவ மன்னிப்புக்காக கத்திட்ட வரவனை பார்த்து பாருங்க, கத்தர் என்ன சொல்றாரு? மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அவனுங்களை அப்படி திட்டுறாரு. இவனுங்களை பாருங்க, பாவ மன்னிப்புக்காக வருவனை பார்த்து, மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, மகளே, உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய். என்ன மாதிரி ஆண்டவர் பாருங்க. அப்ப இந்த நன்மைகளை நாடி வருகிறவர்களுக்கு தாராளமா அள்ளித்தர்றாரு. இருக்கிறீங்களா? அவர் தான் நம்முடைய இயேசு. ஆகவே அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னிச்சிருக்கிறாரு. அது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நன்மை. அடுத்தது பாருங்க, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. எல்லாரும் சொல்ல, நோய்களை எல்லாம் குணமாக்கி. அப்படி நம்பணும். எல்லா நோய்களையும் குணமாக்குகிறாரு. சிலர் என்னன்னா பாருங்க, இந்த பெரிய வியாதிகள்லாம் கர்த்தர் சுகமாக்கிடுவாரு, இந்த சின்ன வியாதிகள்லாம் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. தலைவலி, நெகசுத்து, இதெல்லாம் சின்ன சின்ன வியாதி இல்லையா? இதெல்லாம் நாம என்ன செய்ய வேண்டியதா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற வேண்டியதான். கர்த்தர் சொல்றாரு, எல்லா நோய்களையும் குணமாக்குறேன் நான். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் நான் நீக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்ப நாம தான் தலையில கை வச்சு சொல்லணும், ஆண்டவரே, என் நோய்களை எல்லாம் குணமாக்கினபடியால் உமக்கு நன்றி. ஆமேன். பைபிள்ல போட்டிருக்குது பாருங்க, மெய்யாகவே அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை எல்லாம் சுமந்து தீர்த்தார். மெய்யாகவே பாருங்க, இந்த மெய்யாகவேன்றது எல்லா இடத்துலையும் வர்றதில்லை, எல்லா வசனங்களுக்கு முன்பாக வர்றதில்லை. அந்த குறிப்பிட்ட இந்த ஒரு வசனத்துக்கு முன்பாக வந்திருக்கிறது ஏசாயா 53. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையான மொழிபெயர்ப்பு, அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்து தீர்த்தார். மெய்யாகவே அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா பலவீனங்களையும் ஏற்றுக்கொண்டார், எல்லா நோய்களையும் சுமந்து தீர்த்தார். அப்ப சின்ன வியாதியை கூட நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். சின்ன வியாதியை கூட நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். இயேசு சுமந்து தீர்த்த வியாதியை நான் எதுக்கு சுமக்கணும்? இயேசு சுமந்து தீர்த்த அந்த பாவத்தை நான் எதுக்கு அந்த அடிமைத்தனத்துக்கு கீழே வாழணும்? பாவத்தை சுமந்து தீர்த்து பாவத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. வியாதியை சுமந்து தீர்த்து என்னை வியாதியிலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். இருக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் என்னுடைய எல்லா வியாதிகளையும் குணமாக்குகிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தர் என்னுடைய எல்லா வியாதிகளையும் குணமாக்குகிறார். பைபிள்ல போட்டிருக்குது பாருங்க. அந்த சுகத்தை பற்றி இயேசு சொல்லும்போது அது பிள்ளைகளின் அப்பம் அப்படிங்கிறாரு. ஹீலிங் இஸ் சில்ட்ரன்ஸ் பிரெட். ரொம்ப அற்புதமான விளக்கம் பாருங்க. முத நான் இதை கேள்விப்பட்டு இதை அறிந்து கொள்ளும்போது என் உடம்பெல்லாம் புல்லரிச்சிச்சு. பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற அப்பம் மாதிரி தேவன் சுகத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறார்? தருகிறார். அப்பா இருக்கிறான், அவன் தன்னுடைய மகனுக்கு பாருங்க, ஒருவேளை பெரிய லக்ஸூரியஸ் ஐட்டம் அதை வாங்கி கொடுக்காம இருக்கலாம். ஒரு பெரிய 3 லட்ச ரூபா பைக் வாங்கி கொடுக்காம இருக்கலாம். ஆனா மகனுக்கு சாப்பாடு மட்டும் கரெக்டாக கொடுத்துருவான் இல்லையா? சாப்பாடு மட்டும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், என்ன பாடுபட்டாவது பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்துருவான். அது நெசசரி ஐட்டம். கவனிங்க, லக்ஸூரியஸ் ஐட்டத்தை கொடுக்காம இருக்கலாம், ஆனா நெசசரி ஐட்டத்தை கொடுத்துருவான். சாப்பாடு ஒரு நெசசரி ஐட்டம். அதே போலதான் பாருங்க, கர்த்தர் ஒருவேளை நம்ம இன்னும் பெரிய நன்மைகளை ஒருவேளை சுதந்திரிக்காம இருக்கலாம், ஆனா சுகம் என்பது ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவைப்படுகிற அப்பமா இருக்கிறது. அந்த அப்பத்தை நம்ம அப்பா டெய்லி நமக்கு என்ன செய்யறாரு? சப்ளை பண்ணுகிறாரு. சுகம் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற அப்பம். ஒரு பொம்பளை கர்த்தர்ட்ட கேட்கிறா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் அப்படின்னு சொல்லி கேட்கிறா. இயேசு சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல அப்படின்னு சொல்றாரு. உடனே
அவ விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா அவ பாருங்க, பெற்றுக்கொள்ளாம விட மாட்டேன். எனக்கு இந்த மாதிரி ஆட்களுடைய பாருங்க இந்த ஆட்டிடியூட் ரொம்ப பிடிச்சிருக்குது. பெற்றுக்கொள்ளாம நான் விட மாட்டேன். பாருங்க, அதுதான் ஒருவேளை என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்குதா என்னன்னு தெரியல எனக்கு. சர்ச்சுக்கு வந்து ஆரம்பத்துல இருந்தே ஏதாவது கர்த்தருடைய நன்மைகள்னா அதை விடக்கூடாது. அவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு, அதை பிடிச்சி அவர்கிட்ட அதை வாங்கியே ஆகணுன்ற ஒரு பாருங்க மனநிலை. அது வந்து சேரலன்னா உடனே சோர்ந்து போயிடுறது இல்லை. சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறது இல்லை. இருக்கிறீங்களா? இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. விடக்கூடாது. பாருங்க, அவ பாருங்க, அவ கிரேக்க ஸ்திரீ, அவ வந்து ஒரு யூத பெண்மணி கிடையாது. அவ வந்து உடன்படிக்கைக்கு உள்ள இருந்தவ கிடையாது. அவ உடன்படிக்கைக்கு வெளியே இருந்த ஒரு புரஜாதி பெண். ஆனா தாவீதின் குமாரன் வராவா எங்க கேள்விப்பட்டான்னு தெரியல. இஸ்ரவேல்ல தான் சொல்லுவாங்க தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்லி இயேசுவ. ஆனா இவ கேள்விப்பட்டிருக்கிற அவர் தாவீதின் குமாரன், அவர் இரக்கமுள்ளவர், அவர் சுகமாக்குகிறவர், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறா பாருங்க. ஆகவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சொல்லிட்டு தான் வர்றா. இவர் சொல்றாரு, அம்மா இந்த சுகம் வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற அப்போ அது நீ வந்து புரஜாதி பெண், ஒரு நாய்க்குட்டி மாதிரி. யூதர்கள் வந்து புரஜாதிகளை நாய்க்குட்டின்னு சொன்னாங்களாம். நீ வந்து நாய்க்குட்டி, உனக்கு இந்த சுகமே கிடையாது. நான் இஸ்ரவேல் மக்களுக்கு தான் சுகத்தை கொடுக்கிறவர் அப்படின்னு சொல்றாரு. அவ சொல்றா, மெய்தான் ஆண்டவரே, ஆனாலும் நாய்க்குட்டிகள் தங்களுடைய எஜமான்களின் மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை தின்னுமே. கீழே துணிக்கை விழுந்துச்சுன்னா பிள்ளை குனிஞ்சு எடுக்க போறதில்லை. ஆனா கீழே நிக்கிற நாய்க்குட்டி அதை என்ன செய்யுது, எடுத்துக்கிறது. நான் அப்படி ஒரு ஆளா இருந்துட்டு போறேன். எனக்கு வந்து ஃபுல் பிரெட் வேணாம், எனக்கு வந்து துணிக்கைகளை கொடுத்தா கூட போதும், என் மகா என்ன செய்வா, சோகமாயிருவா. இயேசு பாருங்க அவளை பாராட்டுறாரு. ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது. பாருங்க மத்தேயு 15 பாருங்க, மத்தேயு 15:28 பாருங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, எல்லாம் சத்தமே வர மாட்டேங்குது. உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக்கிடுவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். போன வாரம் பிரசங்கம் பண்ணும்போது பேதுருவை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா? பேதுரு தண்ணி மேல நடந்து வர்றான், காற்றையும் கடலையும் பார்த்த உடனே முங்க ஆரம்பிச்சிட்டான். இயேசு அவனை கையை பிடிச்சி தூக்குனாரு. தூக்கிட்டு அவனை பார்த்து கேட்டாரு, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டான்னு சொல்லி கேட்டார் இல்லையா? அற்ப விசுவாசியேன்னு என்ன அர்த்தம்? விசுவாசம் ரொம்ப குறைவா இருக்குதே அவன்கிட்ட, அற்பமா தான் இருக்குதே விசுவாசம். நல்ல ஃபுல் விசுவாசம் இருந்துச்சுன்னா நீ பாட்ட முங்காம நடந்தே வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி பாருங்க அவனை கடிந்து கொள்கிறாரு. அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டான்னு. ஆனா இந்த பெண்ணை பார்த்து சொல்றாரு, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, கிரேட் இஸ் யுவர் ஃபெய்த். உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு கடவுதுன்னு சொல்றாரு. பாருங்க, சுகத்தை வாங்கிட்டு அவ பாட்டில் போயிட்டா. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. கர்த்தரிடத்திலிருந்து பாருங்க இப்படிப்பட்ட ஒரு விசுவாச செயலின் மூலமாக, ஒரு விசுவாச அறிக்கையின் மூலமாக நன்மைகளை வாங்கிட்டே போயிட்டே இருக்கலாம். ஒரு நாளும் குறைவை பற்றியே நினைச்சிட்டு இருக்கக்கூடாது, ஒரு நாளும் தாழ்ச்சியை பற்றியே நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, ஒரு நாளும் பலவீனத்தை பற்றியே நினைச்சுக்கிட்டு கூடாது, அதையே பேசக்கூடாது. ஸ்டாப் இட், அதை நிறுத்தணும். பாருங்க, சரீரத்தில் பலவீனம் வரும்போது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, கர்த்தரின் ஜீவனின் பலனானவர். கர்த்தர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் பாதையை செவைப்படுத்துகிறார். வார்த்தைகள் இருக்குது பாருங்க. பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. பாருங்க, எதிர்த்து அடிக்கணும். ஏதோ கர்த்தர் என்ன நோக்கத்தோடு அனுப்பி இருக்கிறாரோ அப்படி யோசிக்க கூடாது. கர்த்தர்கிட்ட ஒரு நோக்கமும் கிடையாது. நீங்க பலவீனப்படுறதோ, நீங்க வியாதிப்படுறதோ, பாருங்க, நீங்க குறைவுபடுவதோ எதுவுமே தேவனுடைய சித்தம் கிடையாது. ஆனா அதெல்லாம் பிசாசு கொண்டாந்து போடுறான். ஏன்னா ஒரு எதிரி, அவன் நமக்கு எதிரியா இருக்கிறான். அப்படிப்பட்ட உலகத்துல நம்ம வந்து வாழுகிறோம். ஆனா இதை எதிர்த்து அடிக்கணும். பாருங்க, வசனத்தை எடுத்து அருமையானவர்கள் இந்த தீமைகளை எதிர்த்து அடிக்கணும், எதிர்த்து நிக்கணும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு
ஓடி போவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, கர்த்தர் நன்மைகளை தருகிறார். அதை நான் என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ள வேண்டும், சுதந்திரிக்க வேண்டும். நம்ம பாயிண்ட் பாருங்க, ஒரு புறஜாதி பெண்ணுக்கே கர்த்தர் சுகத்தை கொடுக்க கூடுமானால் சுகத்தை வாங்கிட்டு போயிட்டா இல்லையா? ஆக்சுவலா she is not qualified. அவளுக்கு தகுதியே கிடையாது. அவள் புறஜாதி பெண். இன்னும் இயேசு சிலுவையில் பாடுபடல, மரிக்கல, எல்லாருக்கும் ரத்தம் சிந்தல. அந்த நாள் வரைக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும்தான் பாருங்க அவர் ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறாரு. ஏன்னா இவ என்ன செய்யற விசுவாசத்துல அவர்கிட்ட இருந்து பாருங்க சுகத்தை வாங்கிட்டு போயிட்டா. என்ன ஆச்சரியமா இருக்குது. நம்ம பாயிண்ட் என்னன்னா, ஒரு புறஜாதி பெண்ணுக்கு கர்த்தரால சுகத்தை கொடுக்க கூடுமானால் பாருங்க அவருடைய சொந்த பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். அப்ப நானும் என் குடும்பத்தாரும் நல்ல சுகமா இருப்போம். நானும் என் பிள்ளைகள் நல்ல ஆரோக்கியமா இருப்போம். வியாதி நிறைஞ்ச இந்த உலகத்துல we are going to be healthy. நாங்க ஆரோக்கியமுள்ளவர்களாய் இருப்போம். எங்கள் தேவன் எங்களை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார், ஆரோக்கியமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். மூணாவது, உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு. சங்கீதம் 103 முடிக்க போறோம், கவனிங்க. உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு. அதுதான் பாருங்க பாதுகாவல். அதை பற்றி நம்ம பார்த்தோம். தேவன் எப்படி நம்மளை பாதுகாக்கிறார். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் நம்மளை என்ன செய்யறாரு? விலைக்கு காக்கிறார். அழிவுக்கு விலைக்கு மீட்னா கல்றக்குழிக்கு விலைக்கு மீட்கிறார், சாவுக்கு விலைக்கு மீட்கிறார். சாவு இந்த உலகத்துல வேலை செய்துகிட்டு இருக்குது இல்லையா? திடீர்னு மனுஷன் செத்து போயிடான். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனா நாம காலத்துக்கு முன்னாடி சாக வேண்டிய அவசியம் கிடையாது. நம்முடைய தேவன் சாவுக்கு நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு, கல்றக்குழிக்கு விலைக்கு மீட்டு நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். எவ்வளவு பெரிய தீமையா இருந்தாலும் அந்த தீமையிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டு காலையில சொல்லுவோம், இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. பாருங்க, 3 எபிரேய வாலிபர்கள் பாருங்க 7 மடங்கு சூடாக்கப்பட்ட சூளைக்குள்ள தூக்கி எறியப்படுகிறார்கள். ஆச்சரியமா இருக்குது. 7 மடங்கு, சாதாரணமா இல்ல. சூடாக்கப்பட்ட சூளைக்குள்ள தூக்கி எறியப்படுகிறார்கள். தூக்கி எரிஞ்சவன் செத்து போயிட்டான். அவன் உள்ள போகவே இல்லை, பக்கத்துல தான் வந்தான். அவன்லாம் செத்து போயிட்டானுங்க. தூக்கி எறியப்பட்டவர்கள் பாருங்க 3 பேரை தூக்கி எறிகிறாங்க, 4 பேர் விடுதலையோட அக்கினிக்குள்ள உலா வர்றாங்க. அக்கினிக்குள்ள பிக்னிக் போய்கிட்டு இருக்கிறாங்க ஜாலியா. நேபுகாத்நேச்சருக்கு கண்ணெல்லாம் பெருசாயிடுச்சு. 3 பேரை அல்லவா உள்ள தூக்கி போட்டோம். 4 பேர் அக்கினின் நடுவிலே விடுதலையோடு உலாவுகிறார்களே. 4வது ஆளின் சாயல் தேவகுமாரனுக்கு ஒப்பா இருக்கிறதே அப்படின்னு சொல்லி அவனே சொல்றான் பாருங்க. அருமையானவர்களே, தேவகுமாரன் எவ்வளவு வல்லமை உள்ளவர் பாருங்க. அது 7 மடங்கா இருந்தாலும் சரி, அது 70 மடங்கா இருந்தாலும் சரி, அக்கினியின் உக்கரம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவன் அதை பார்க்கலும் பெரியவராக இருக்கிறார். நம்மை காத்து மரணத்துக்கு நம்மை தப்புவிக்கிற தேவன். அருமையானவர்களே, பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்கிறவர் எல்லாரை பார்க்கல என்ன செய்கிறார்? பெரியவராய் இருக்கிறார். நம்மை காத்து வழி நடத்துகிற தேவன். அப்புறம் சொல்லப்பட்டிருக்கிறது, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. அது என்னன்னா அதிகாரம். அதிகாரம் என்கிற நன்மையை கொடுக்கிறாரு. விசுவாசிகள் பாருங்க, வருமா ஐயோ பாவமா இந்த உலகத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அத்தாரிட்டேட்டிவ் பர்சன்ஸா இந்த உலகத்தில் வாழலாம். எல்லாரும் தீமைகளை நினைச்சு நடுங்கும் போது விசுவாசி பாருங்க நல்ல நெஞ்ச நிமித்தி தோலை வைத்து தைரியமான செய்யறான், நீக்கிறான். பாவ சோதனைகளை பார்த்தவன் பயப்படுறதில்லை, வியாதியை பார்த்தவன் பயப்படுறதில்லை, பிசாசை பார்த்தவன் பயப்படுறதில்லை, தீமைகளை பார்த்தவன் பயப்படுகிறதில்லை. நீதிமன்கள் சிங்கத்தை போல எப்படி இருக்கிறாங்க? தைரியமா இருக்கிறார்கள். ஏன்னா ஒரு அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இயேசு அவருடைய நாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த நாமத்துக்குள்ள வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் பொதியப்பட்டிருக்கிறது. இப்ப இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி எந்த தீமையா இருந்தாலும் எதிர்த்து நின்று விரட்டை அடிக்கலாம், மடங்கடிக்கலாம். பாருங்க, நல்ல சுகத்தை சவதரிக்கலாம், நல்ல பாருங்க சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் சொந்தமாக்கலாம்.
எல்லா நன்மைகளையும் கர்த்தரிடத்திலிருந்து நம்ம என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். அதிகாரமுடையவர்களா அந்த உலகத்துல வாழலாம். அதனாலதான் கர்த்தர் நம்மளை பார்த்து சொன்னாரு, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். அவங்ககிட்ட இல்லாதது உங்ககிட்ட இருக்குது. கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு, அதிகாரம் உங்ககிட்ட இருக்குது. கடைசியாக நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். இது என்னன்னா செழிப்பு. பாருங்க, அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கிறாரு, நோய்கள் எல்லாம் குணமாக்குறாரு, பிராணன அழிவுக்கு விலைக்கு மீட்கிறாரு, கிருபையினால் இறக்கங்களால் முடிசூட்டுகிறார், அதிகாரத்தை கொடுக்கிறாரு, கடைசியில நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். அது செழிப்பை காண்பிக்கிறது இல்லையா? நிறைய பேர் இன்னைக்கு உலகத்துல ஏராளமான மக்கள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க. ஒருவேளை சாப்பாடு கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுகிற ஏராள மக்கள் இருக்கிறாங்க. எல்லாம் தரித்திரத்தின் பிடி பாருங்க. ஆனா கர்த்தர் இங்க சொல்லும் போது என்ன சொல்றாரு? அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா, முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா? கிறிஸ்தவ சாப்பாடுங்க. அப்போ மீன், முட்டை எல்லாத்தையும் சப்ளை பண்றாரு ஆண்டவர். இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமீன் சொல்லுங்க. கறி, சிக்கன் வேணுமா, மட்டன் வேணுமா, எல்லாத்தையும் கர்த்தர் நமக்கு ஏராளமாய் தருகிறவராய் இருக்கிறார். எதை நினைச்சாலும் பாருங்க, நம்ம அதை சமைச்சு சாப்பிடுகிற அளவுக்கு செழிப்பை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறாரு? தருகிறாரு. பற்றாக்குறைன்ற பேச்சை நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது என்பது தேவனுடைய மாறாத சித்தம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆகவே நன்மைகள் நிறைந்த ராஜ்யம், ஏராள நன்மைகளை கர்த்தர் இந்த ராஜ்யத்துல வைத்திருக்கிறாரு. ஆண்டவரே, நன்மைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நன்மைகள் பெருகிற ஒரு ராஜ்யத்துல நான் இருக்கிறேன். இன்னைக்கு இல்லாத நன்மைகளாம் நாளைக்கு என் வாழ்க்கையில வரும். நாளைக்கு ஒரு வேளை வரலன்னா நாளை கழிச்சு என்ன செய்யும்? வரும். அடுத்த வாரம் வரும். ஏராள நன்மைகள், சுகம், பாவ மன்னிப்பு, பாதுகாவல், அதிகாரம், ஐஸ்வர்யம், எந்த நன்மை பேர சொல்லுங்க, எல்லாம் கத்துட்டு இருந்து என்ன செய்யறது? வருகிறது. நம்புங்கள். பாருங்க, வாயில எப்போதும் நன்மைகளை வாக்கு பண்ணுகிற வாக்கு தத்தங்களை வையுங்கள். நன்மைகள் பெறுகிறதை காண்பீர்கள். கர்த்தருடைய நாமம் அதன் மூலமாக மகிமைப்படும். இருக்கிறீங்களா? எல்லாம் தயவுசெய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாம துதிக்கிறோம். கர்த்தாவே, நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீர். கர்த்தாவே, இந்த நல்ல ராஜ்யத்துக்குள்ளே எங்களை கொண்டு வந்த உம்முடைய அன்பை நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை, கர்த்தாவே, இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி நன்மைகள் நிறைந்த நல்ல ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்த அதை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய நன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே பெருகுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே, எல்லா தீமைகளும் மறைந்து போவதாக. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்மைகளின் பெருக்கத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நன்மைகளால் எங்களுடைய வாழ்க்கையை நிரப்புகிறீர். வருகிற நாட்களில் நன்மைகள் பெருக போகிறது. அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.